குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? மினி இட்லி. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த இட்லியிலேருந்து நமக்கு ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது. இதில் உளுந்து சேர்ந்து அரைக்கிறதுனால அதிலிருந்து நமக்கு ஃபைபர் கிடைக்குது. ரைஸ்லேருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது. இது கூடவே கொஞ்சம் ராஜ்மா. இது வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு உப்பு, பூண்டு இது போட்டு வேக வச்சது. இதை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லலாம். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா கிட்னி மாதிரியே இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் நிறைய நார்சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அது இல்லாமல் எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இது வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நம்ம அளவோடு சாப்பிடுவோம். அதனால் வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற நார் சத்து வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே ஒரு முட்டை. இது எல்லாத்துக்கும் தெரியும். முட்டையில் வந்துட்டு விட்டமின் B12 இருக்குது, இல்லை ப்ரோட்டீன் இருக்குது. இது மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அது உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு சாப்பிட வேண்டாம். எக் ஒயிட்டு மட்டும் சாப்பிட்டா போதும். இந்த முட்டையில் இருக்கிற பயோட்டின் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது கூடவே கொஞ்சமாக கார சட்னி. இதில் வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். வெங்காயத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சல்ஃபர்லாம் இருக்கிறனால நமக்கு இம்யூனிட்டி வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். வெங்காயத்தில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அது க்யூர் பண்ணும். இது கூடவே கொஞ்சம் நிலக்கடலை சட்னி. நிலக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாமே ஜாஸ்தி இருக்குது. இது வந்துட்டு கொலஸ்ட்ராலை வந்துட்டு கம்மி பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த நிலக்கடலையில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஹேரும் வந்துட்டு முடி உதிராமல் நல்ல லாங் ஹேர் வளர்கிறதுக்கு இது உதவும். இது அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். அது சட்னி ஃபார்மில் இல்லை, நிலக்கடலை அப்படியே நம்ம வேக வச்சோ இல்லை வறுத்தோ அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.